ஹலோ ஆல் வணக்கம். தேர்ட் டெஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டேஜ்ல இருக்கு. பீடாக் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடந்திருக்கு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. நம்ம போன டே 1 முடிவுலயே சொன்னோம், டே 3 வரும்போது ஒரு ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு. அதே மாதிரி டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் டே 320 பிளஸ் 5 விக்கெட்ஸ் டவுன் அப்படின்னா மெசேஜ் என்ன தெரியுமா? ஹுக்கும், டைகருக்கா ஹுக்கும். நீங்க பேஸ்பால் ஆடிடுவீங்க. அது என்ன, நாங்க 473 சொன்னேன். அதன் 35 ரன் கம்மி. அவங்க 90 ஓவர் மேல அவங்க ஆடவே மாட்டாங்க. 90 ஓவர் மேல முக்கி முக்கி எவ்வளவு அடிச்சாலும் நீங்க அடிப்பீங்க, 360 அடிப்பீங்க. இப்ப எவ்வளவு, 71 ஓவர்ல ஆல் அவுட் 319. அது எப்படின்னா, இப்ப 207 ஃபார் டூ இந்தியா இந்தியா இன்னிங்ஸ் போயிட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் ட்விட்டர்ல ரிப்ளை பண்ணாங்க. ஓகே, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வின் இல்ல. இப்ப என்ன, வேர்ல்டு கப்ல நிறைய மேட்ச் 10 பேர் வச்சு ஆடினாங்க. இப்ப 10 பேர் வச்சுதான் ஆடுறாங்க. ஹுக்கும் இருக்கு. இப்ப நிறைய பேர் ரிப்ளை பண்றாங்களாம். அதாவது பேஸ் பால் ஆடிடுவாங்களாம், 550 அடிச்சிருவாங்களாம், 600 அடிச்சிருவாங்களாம். அதாவது எப்படின்னா, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிக்க வேண்டியது. அது ஒரு ஒரு மிக கேவலமான ஒரு பேட்டிங் ஆடி 230 தோத்துருக்காங்க. இப்ப வந்தீங்கன்னா போல் பொசிஷன்ல இருக்காங்க. நாங்க திருப்பியே அதான் சொல்றோம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 200 அடிப்பாரு. 17, 13, 22. இன்ஜுரி ஒன்றும் அதுக்கப்புறம் சீரியஸ் நாலாவது இல்லையா? மேட்ச் ஒரு சம்பவம். ஜெய்ஸ்வால் இன்ஜுரி? என்ன சம்பவம்ன்றீங்க? சாதாரண சம்பவம் கிடையாது. நீங்க வேற அவரையும் பிக் பண்ணி சுப்மான் கிலி நீங்க பிக் பண்ணீங்க ஃபேண்டசில, அடிக்காம போயிடுவாங்களா ரன்னு? அது எப்படின்னா 104 of 133. எனக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இந்த ரிட்டையர்ட் ஆஃப்டர் த பேக் ஸ்பாசம்ஸ்னு வெளியில போனாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன பையன், சி இட்ஸ் அக்ரி, நீங்க உட்காந்து பேசுறது ஈஸி. பல்ல கடிச்சுன்னு தே ஷுட் ஹவ் சீன் த டே த்ரூ. அப்படி இல்லையா அந்த சுச்சுவேஷன்ல இப்ப குல்தீப் யாதவ் நைட் வாட்ச்மேனா இறக்கியிருக்காங்க. 15 பால் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. இந்த ரஜத் பட்டிதார் 10 பால் அவுட் ஆயிருக்காரு. அந்த 10 பாலே இவரே ஆடி இருக்கலாம் ஐயா. நீங்க நைட் வாட்ச்மேன் இறக்குறீங்கன்னு தெரியும் போது முன்னாடியே குல்தீப் யாதவே இறக்கி விட்டுருக்கலாம் இல்லையா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப நாளைக்கு குல்தீப் யாதவ் ஒருவேளை அவுட் ஆனா, இப்ப இங்கிலாந்து 207 ஃபார் 2ல டப்புன்னு கொலாப்ஸ் ஆன மாதிரி கொலாப்ஸ் ஆவாங்களா அப்படின்னு பாப்பாங்க. என்னோட மேஜிக் ஸ்கோர் 373. அதே நான் சொல்ல மாட்டேன். ஏன் 373 சொல்றேன்னா, அஸ்வின் கிடையாது. லிட்டரலா நீங்க 4 போர் வச்சு போடுறீங்க. 2 ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் பவுலர். 2 ஸ்பின்னர்ல ஒரு ஸ்பின்னர் அடி வாங்கினா பிரச்சனை ஆடுன்றதுனால நான் 373 சொல்றேன். இப்ப இந்தியா 322 அஹெட். அவங்க என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஆடினே இருங்க. அவங்களுக்கு 100 ஓவர் மேல அவங்க ஆடவே மாட்டாங்க. டீக்கு அப்புறம் 1 மணி நேரம் வரைக்கும் ஆடுங்க. ஆடிட்டு கொடுங்க. அவங்க டிரா எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க 100 ஓவர்ல 515 டார்கெட்னா அதை அடிக்க போவாங்க. அதனால 100 ஓவர் மேல கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஆடுங்க. ஆடினே இருங்க. இட் ஓன்ட் பி ஈஸி டு பேட். உருள ஆரம்பிக்கும். 2-1 இந்தியா. இதை நம்ம டே 1க்கு அப்புறம் சொன்னோம். இப்ப இன்னும் தரமா சொல்றேன், 2-1. ஆமா, டே 1க்கு அப்புறமும் சொன்னோம், டே 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சொன்னோம். அதே தான் இப்பயும் திரும்பி சொல்றோம். மூணாவது வாட்டியா சொல்லியாச்சு. சூப்பர். இருந்தாலும் நான் 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 ஃபுல்லி போத் ஆர் ஆன் த சேம் பேஜ். ஆனால் நிறைய பேர் இல்ல, வேற மாதிரி இருக்கு ரிசல்ட்னாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்களே இங்கிலாந்து. ஒரு 30 ஓவர்லயே 180 அடிச்சிட்டாங்க. அந்த டைம்ல லைட்டா பயமா இல்ல? சார், ஒரு இது ஒரு டேஞ்சரஸான பிளாய். பர்டிகுலர்லி வென் யூ ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் இந்தியா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்தியா 260 ஆல் அவுட்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் இஸ் ஓகே. 260 இந்தியா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நீ 80 ஓவர் அடிச்சு 320 60 ரன்ஸ் லீடு, அது வேற. நீங்க 440 மேல நீங்க போயிட்டீங்க போது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அடிக்கிறது அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு நல்லா இருக்குமே ஒழிய ரிசல்ட் பர்பஸுக்கு ஐ பெக் டு டிஃபர். யூ மைட் எண்ட் அப் செகண்ட் இன் திஸ். அதனால இந்த சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும், இப்ப பெண்டக்கட் ஒரு ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் ஆனாரு. அதை நீங்க எல்லாம் குறையெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனஸ்டா இது பண்ணோம். சோ என்ன பண்ணிருக்கணும், இந்த அதர் பிளேயர்ஸ் ஒரு rallied around him and particularly exploited the fact that Ashwin is not bowling. India has one bowler shot. அதுக்கப்புறம் நீங்க சிராஜுக்கு சிராஜ் அடிச்சு நீங்க விக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னா, this theory might not work. As a Indian supporter, I am happy about the theory which they are following, they are approaching, because இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்கன்னா தோக்கதான் போறாங்க.
4-1 ஆயிடும். சூப்பர். ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி அப்ரோச் எடுக்கணும் இங்கிலாந்து, என்ன மாதிரி அப்ரோச் எடுக்கணும் இந்தியா? இப்போ இங்கிலாந்து என்ன என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நான் அந்த 373 சொல்லியிருக்கேன். 8 விக்கெட்டை வந்து 350 ரன் 90 ஓவருக்கு எடுக்கிறதுன்றது மேல ஆடணும், அதானே ஃபர்ஸ்ட். இந்தியா. அதுதான் இப்போ இப்ப இந்தியா என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் சார். இப்ப நாளைக்கு 90 ஓவர் பிளே இருக்கு. இந்தியா ஹாஸ் டு பேட் க்ளோஸ் டு 72 ஓவர்ஸ். 72-73 ஓவர்ஸ், 2 ஓவர் பிரேக்கப், 15 ஓவர் தான் இங்கிலாந்து கொடுக்கணும். இப்ப இந்தியா வந்து 70 ஓவர் ஆடினாங்கன்னா அவங்க ஸ்லோவா ஆடினா கூட 3 ரன்ஸ் அண்ட் ஓவர்னா 210 530 லீடு. நீங்க பேஸ் பாலு இல்ல பேசுற பாலு எந்த பால் நீங்க எடுத்துன்னு வந்தீங்கனாலும், இல்ல பேஸ்கெட் பாலே எடுத்துன்னு வந்தாலும், பேஸ் பாலுக்கு பதில் இன்னொரு எக்ஸ்டென்ஷனு நீங்க வந்து 100 ஓவர்ல எல்லாம் வந்து அது 515 எல்லாம் அடிக்க முடியாது. பட் அவங்க எப்படி போவாங்க? சி, ஒரு விதத்துல அப்ரிஷியேட் தம். இப்ப அவங்க இல்லப்பா 100 ஓவர்ல 515 எல்லாம் அடிக்க முடியாது, டிஃபென்ஸ் ஆடி பார்க்கலாம், அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். டூவாட்டை பார்த்துலாம் அடிச்சா 510. அது வந்து மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படின்னு பாருங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி அவங்க வந்து மரணதேவிக்கு தான் போவாங்க. அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் பி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் இந்தியா டு டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். இப்ப அவங்க என்ன பண்ணும், குல்தீப்பே என்ன சொன்னோம், காஜ் ஆடு, இதுதான் உனக்கு சான்ஸ், நல்லா ஆடிக்கோ, காஜ் ஆடு, பேட்ட சீசன் பண்ணு சொல்லிட்டு எல்லாருமே கிரைண்ட் பண்ணி. இன்னொன்னு சார், இந்த சூட்ல வந்து ஆல்ரெடி லீடு இந்த மாதிரி 322 போயிட்டு இருக்கு, பீப்புள் ஆர் ரைட்டிங் யூ ஆஃப், அப்படியே சோர்ந்து போய் ஷோல்டர் டிராப் ஆகி நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 15 ஓவர் ஆடணும், அவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். டப்புனு அவங்க அடிக்க போய் ஒரு 78 for 3 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது இந்தியா ஷுட் ஒன்லி டூ திஸ். இங்கிலாந்து வேற வழியே கிடையாது சார். 50 ரன்னுக்குள்ள 8 விக்கெட் எடுக்க முடியுமா? எடுத்தா உங்களுக்கு சான்ஸ், இல்லைன்னா யூ ஸ்டாண்ட் நோ சான்ஸ். இந்தியா 2, இங்கிலாந்து 1. சூப்பர். ஸோ அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்புவோம். பீடாக்கு நம்ம வியூவர்ஸ்க்குலாம் சொல்லிடுறேன், பீடாக் வந்து பிஎஸ்எல் அசைன்மெண்ட் எடுத்திருக்காரு. பீடாக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அண்ட் பிஹாஃப் ஆஃப் த வியூவர்ஸ். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஷேன் வாட்ஸனோட ஒர்க் பண்றேன். இப்பதான் ஒரு 4 மணி நேரம் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம். எக்ஸ்ட்ராடனரி, பயங்கர ஈஸி கோயிங், ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒர்க் பண்ணேன் நான். இப்ப எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். டுமாரோ வி ஆர் ஹேவிங் எ கேம், ரொம்ப ஈஸி கோயிங் இருக்கா. அதே மாதிரி இங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிகள்லாம் பயங்கர பீஃப்ட் அப்பா இருக்கும். நீங்க இந்தியால இருந்து நீங்க வரீங்கன்றதுனால பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்வாங்க. நீங்க என்னோட கெஸ்ட், நீங்க என்னோட ஃபேமிலின்னு வாங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலி. அண்ட் ஹோப்ஃபுல்லி தட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு கெட் டு த பிளே ஆஃப்ஸ். அது போனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். We'll probably try and talk about a few young players who are also, coming up in PSL. பாகிஸ்தான்ல எந்த மாதிரி டேலண்ட் இருக்கு அப்படின்றதையும் நாங்க இது பண்ணுவோம். இப்ப சார் 2 பேர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, இன்னொருத்தர் சுப்மான் கில் சொன்னாரு. எல்லாரும் கரிச்சு கொட்டினாங்க. விகே சார் சொன்ன அப்புறம் ஃபெயில் ஆக வாய்ப்பு இல்லை. அவரும் ஒரு பெரிய 100 தாதா 100 அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வென் வி கம் பேக் டுமாரோ, நாளைக்கு எங்களுக்கு 2 மணி மேட்ச் இருக்கு, முடிச்சுட்டு வந்து we'll come back where India will be in a pole position to go 2-1 up. Until we come back and entertain you to say Jai Hind tomorrow. Thanks a lot and bye bye.